வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷனில் பர்த்டே வீடியோ எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கேன்வாஸை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. கீழே டியூரேஷன் வந்து நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஹாப்பி பர்த்டேன்ற டெக்ஸ்ட் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடும். அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் 1:1 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா மாஸ்க்குன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு தேர்டாக இருக்கிற ஒரு ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்டோக் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ஒரு 10 கொடுத்துக்கோங்க. கீழே ஸ்டோக்கோட கலர் வந்து பிளாக் கலர் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ இந்த ஃபோட்டோ வந்துட்டு மேலே அந்த மாதிரி கார்னரில் செட் பண்ணுங்கள். ஸோ வேணும் அப்படின்னா அதோட சைஸை வந்துட்டு நீங்கள் கம்மி பண்ணுறதா இருந்தாலும் கம்மி பண்ணிக்கலாம், அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ கம்மி பண்ணிவிட்டு மேலே அந்த மாதிரி அந்த கரெக்டாக வந்து செட் பண்ணிங்கன்னா இன்னும் 2 ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். ஸோ இந்த வேணும் அப்படின்னா ஃபோட்டோஸை நீங்கள் ஜூம் பண்ணுறதா இருந்தாலும் லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனையும் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. கீழே காப்பின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை அந்த மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண இமேஜை அந்த மாதிரி கீழே செட் பண்ணுங்கள். ஸோ அதோட சைஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. இந்த சென்டரில் இருக்கிற இமேஜை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு ஸோ இதையும் கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு வேறு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கிராப் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவையும் 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக ஃபேஸ் தெரிகிற மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போ மேலே இருக்க இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு காப்பின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா காப்பி ஆகிடும். இப்போ அந்த இமேஜை நம்ம கீழே செட் பண்ணோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இடம் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிருக்காது, அதனால் நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோஸும் அந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ சென்டரில் இருக்க ஃபோட்டோஸை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அதோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு இப்போ இந்த கீழே இருக்க ஃபோட்டோவை இந்த மாதிரி மேலே செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கரெக்டாக வந்துட்டு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸை லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செட் ஆகிடும். அதே மாதிரி தான் கீழே அந்த ரீப்ளேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோவுக்கும் அதே மாதிரி தான். ஃபோட்டோ கரெக்டாக இல்லை அப்படின்னா அந்த கிராப் ஆப்ஷனுக்கு போங்க. 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஃபேஸ் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், மேலேயும் கீழேயும் இருக்கிற ஃபோட்டோஸ் மட்டும் பெருசாக இருக்கட்டும், சென்ட்ரலில் இருக்கிறத லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கலாம், ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ அந்த வீடியோவை சேவ் பண்ண வாட்டி ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கடைசியாக எடிட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே அந்த பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ண வாட்டி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்து ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை மட்டும் லைட்டாக வந்து ஒரு 20 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக்கில் வந்துட்டு பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போது டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்த்டே டெக்ஸ்ட்டில் ஃபோட்டோஸில் எல்லாமே அந்த ஹார்ட் எஃபெக்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே ஆடியோன்ற ஆப்ஷன் இருக்கும், ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு மியூசிக்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓனாக என்ன மியூசிக் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் தேவையான குவாலிட்டியில் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.